Thank you, Jesus. Yes, நல்லவர் 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 நல்லவர். Praise God. Hallelujah. என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். உன்னை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மிகத்துணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிகத்துணாய் வருபவரே. உம்மாவின் திருமுனவா பலமாய் காப்பவரே. உம்மாவின் திருமுனவா பலமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். அல்லா சத்தமா ஷப்ரா பரி மலதுர பரக்க பரி மலதர பரி மலதர். இயேசு எத்தனை நல்லவர் 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 நல்லவர். தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே. தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. சந்தரபரி பிரபு ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மிகத்துணாய் வருபவரே,
தாளி தாங்குகிறார் அவரிடது கையின் தாளை மேல் கரத்தாளி தாங்குகிறார் ஊற்றுண்ட பரிமாணமே ராஜை ரசத்திலும் இனிமையாமே. ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமும் பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ சத்தமாரி பிரபரபரி பலதரபரி பலதரபஷதரபரி பரபரதரஷி பரபரி பலதுரபரி பரபரிபி. ஆமென். அவர் 1000 பதினாயிரங்களில் சிறந்தவர், அவர் அழகில் சிறந்தவர். என் நேசர் மிகவும் அழகுள்ளவர், அவர் தலை தங்கமயமானவர். ஓ, அவர் வெண்மையும் சிவப்புமானவர். இவரே என் நேசர். சொல்லுங்க, இவரே என் நேசர். ஹல்லேலூயா. இயேசுவே ஷப்ரபரபரபரபரி பலதர ஷபரபரபரதர. ஓ இயேசுவே பிரபரபரபரி பல மரங்களில் கிச்சினி பூ இந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சினி பூ இந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம். சி மேஜர். ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமும் பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ அவரிடது கை வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவரிடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என்னில் பரந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே என்னில் பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ
என் பிரியமிருபவரே என பரபரதரசிவரபரபரபரம் என் பிரியமிருபவரே என அழைத்திடும் இன்ப சத்தம் விட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். விட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலே புஷ்பமுமா. பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோர் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்வேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்வேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம், ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம், ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலே புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, கல்வாரியின் மேட்டினில் கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரியின் மேட்டினில் கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர், என் அன்பின் ரட்சகர், என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். சொல்லுவோம், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். சொல்வோம், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு.
சேனைகளின் கர்த்தனம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தனம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானார். கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானார். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், சொல்லுமா, அழகானவர், அருமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரியின் மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரியின் மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவிலே இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவிலே இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. அழகுள்ளவரை பூவில் அந்த வாழ்க்கையிலே நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நல்ல 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 கரங்களை தட்டி இயேசுவை போல அழகுள்ள நேசர் வேறு யாரும் இல்லை. இயேசுவை போல நல்ல நேசர் யாரும் இல்லை. நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் யாரும் இல்லை. நல்ல தாயுமா இருக்கிறார், நல்ல துணையுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஓ ஷாதாரா பாரா பாலா பாரே பாலா தாரா டே 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 ரோஃப்ரோ காபாரா பாரா 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 தாரா தாரா Mina tergantona, yanto tergantona, boda nantarabo. ஷாதாரா பாரா 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 பாரே பாலா
ரகந்தர சந்தரகா ora bara 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 dara 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 tere bere bere kabara bara 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 hallelujah நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா இயேசு அழகுள்ளவர் அவர் நமக்காக அந்த கேடனைத்தார் யாவை நமக்காக துறந்தார் நம்மை அவரை போல மாற்றுவதற்காக அவர் நம்மை போல மாறினார் எத்தனை நல்லவர் சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டுக் கொண்டிரு சம்பூரணமாக என்னை உண்டெடுக்கின்றே ஓ சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டுக் கொண்டிரு சம்பூரணமாக என்னை உண்டெடுக்கின்றே பூரண அழகுள்ளவரை பூமியில் தன் வாழ்க்கை அது மீறி போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறு சலை குமரிகள் எந்தனை வாழ்ந்தோராய் உண்மையில் உள்ள இந்த நன்மை நீக்கமோ என்றார் வேறு சலை குமரிகள் எந்தனை வாழ்ந்தோராய் உண்மையில் உள்ள இந்த நன்மை நீக்கமோ என்றார் புறநாடகுள்ளவரை பூமியில் தன் வாழ்க்கையிலே நீரை போதும் நீரை வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் லோக சுகமின்மை எல்லாம் இந்தனை கவர்ச்சித்தார் லோக சுகமின்மை எல்லாம் இந்தனை கவர்ச்சித்தார் பாவ சோதனை எல்லாம் என்னை சோதித்தார் இந்த வாழ்க்கையிலே நீரை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசு மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டி பூரண அழகுள்ளவரே பூரண அழகுள்ளவரே பூமியில் தன் வாழ்க்கை அது நீரை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசு என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தாள் நீர்மேல் மோதும் குமிழ் போல் மின்னும் ஜாட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தாள் பூரண அழகுள்ளவரை பூமியில் தன் வாழ்க்கை அது நீரை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குது நேசரினி வேகம் வந்து என்னை சேருமே தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குது நேசரினி வேகம் வந்து என்னை சேருமே பூரண அழகுள்ளவரை பூமியில் தன் வாழ்க்கை நீரை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் லோக சுகமின்மை எல்லாம் இந்தனை கவர்ச்சித்தார் பாவ சோதனை எல்லாம் என்னை சோதித்தார் லோக சுகமின்மை எல்லாம் இந்தனை கவர்ச்சித்தார் பாவ சோதனை எல்லாம் என்னை சோதித்தாள் பூரண அழகுள்ளவரை பூவில் தன் வாழ்க்கை அது நீரை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் மண்ணுக்காக ஒவ்வொரு மேடு இறங்கட்டும் ஒவ்வொரு வீடுகளை கட்டவிழ்க்கிறோம் எல்லா விசுவாச எண்ணங்கள் வெளியேறட்டும் எதிர்மறையான எண்ணங்கள் எரியட்டும் கோடான கோடி தூதர்கள் இறங்கி வருகிறார்கள் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கி வருகிறார்கள் அசாதாரணமான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் நீதிமான் பனையை போல செழித்து லீபனோடு உள்ள கேதுரை போல வளருவான் ஓ மகிமை 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 இயேசுவின் அக்கினி இறங்கட்டும் ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்திலும் தேவ வல்லமை இறங்கட்டும் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும் எல்லா சுகர் கிருமிகள்லாம் எரியட்டும் 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 அலர்ஜி ப்ராப்ளம்லாம் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும்
ராகாபா எல்லா மாதிரிய கிரியைகள் எரியட்டும் 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 எரியட்டும். ரே பிராகாபா ராபாலாபா ரீபாலா துராபா ரேபே ரேபே ரேபா ஓ பிரோகாபா ரீபாலா துராபா. நல்ல நல்ல ஆவியில் ஆவியில் கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். பழிவாங்க துடிக்கிற அந்த இருதயத்தில் இயேசுவின் ரத்தம் விழுந்து அந்த பழிவாங்குற எண்ணத்தை கர்த்தர் மாற்றிக் கொண்டு இருக்கிறார். இருதயத்தை கர்த்தர் சுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். அக்கினி 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 அக்கினி. ஓலா பிரபா எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறு வெளியேறு வெளியேற ஒரு வீடு. ஓலா பரபா ரபா 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 மரண கட்டுகள் வெளியேறட்டும். மரண ஆவியே அந்தந்த சரீரத்தை விட்டு அந்தந்த வீடுகளை விட்டு வெளியேறு வெளியேறு. உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. ஃபயர் ரபா 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 ஓ ஃப்ரோகா ரபா 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 ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்க்க எல்லா தற்கொலை எண்ணங்கள் எரியுது 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 எரியுது. எல்லா பொறாமை எரிச்சல் நாவிகள் எரியுது எரியுது. அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது. வனாந்திரங்கள் வயலியாக மாறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் எல்லா அப்பா வறண்டு போன அனுபவங்கள் ராஜா தாய்த்து போன அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசு நாமத்தால் அப்பா ஓடி ஓடி உழைப்பு வீணாகனது ஓடி ஓடி பிரயாசப்பட்ட எல்லா முயற்சிகளும் ஒன்றினாமல் வீணாகி போயிட்டு என்று காலைப்படுகின்ற மகனுக்கு அற்புதம் செய்யுங்க ராஜா. வறண்டு போன ஒவ்வொரு அப்பா விடாய்த்து போன அனுபவங்களை நிரப்பங்கப்பா. தூய்ந்த ஆத்மா நிரப்பங்கப்பா. விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைப்படும் என்று சொன்னீரே கர்த்தாவே, போல் எல்லாம் விடாய்த்து போன அனுபவங்கள் மாறட்டும். நீருடைய ஆசீர்வாதத்தினால் நன்மையினால் சம்பூர்ணம் அடை பண்ணுங்க ராஜா. உடைய அடியான வீடு உடைய ஆசீர்வாதத்தினால் அப்பா நிறுவப்பட்டிருக்க வேண்டியதாக அப்படி அப்பா நீர் கால் வைக்கின்ற இடங்களில் மகிமை இறங்கட்டும் ராஜா. ஒவ்வொரு வீடுகளில் பாதங்கள் காணப்பட்டதாக அப்படி அப்பா கடந்து வந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு அறையிலையும் உடையது அப்பா ரத்தம் தெளிக்கப்பட்டு அப்பா உமக்கு பிரியமான அருள்பான காரியங்கள் நீர் இருக்கின்ற காரியங்கள் விட்டு விலக முற்றிலுமாய் விலக உடைய பசுக்கு நேராக ஓட கிருபை இறங்கட்டு ராஜா. தூராஸ் பில்பில் பாங்கர் ஹத்தோ பௌதன் ஆந்த ரோஷி ஆந்த ரேகே விராங்கர் அந்தோரபால் யாபா நான் தேனே தேனாங்கரு கந்தர் வேலின் கூக்களுக்கு தன் செவி அடைத்து கொள்ளுடைய ஓ ஜெப கத்தக்கன்பாக அருள்பானது அப்பா. அப்படிப்பட்ட அப்பா கூக்களுக்கு செவி சாய்க்க மனமிருங்க சிறுமைப்பட்ட மேல் சிந்தையில் பாக்கியவன் கர்த்தனை பாதுகாத்து தீங்கினால் உயிரோடு பெண் வார்த்தையின்படி சிறுமைப்பட்ட ஜனங்களை விசாரிக்க ஏழைகளுக்கு திக்கச்சபைக்கு நியாயம் செய்ய வழங்க வேண்டிய கூலியை அப்பா உண்மையாய் வழங்க கிருபை இறங்கட்டுந்தாங்க. அப்படிப்பட்ட எல்லா மேட்டுவ எண்ணங்கள் அங்காரமய எண்ணங்கள் ஏசு நமது அகன்று போட்டு போதனா சத்துனை விராங்கிற அந்தரபா வலிமை இல்லாத பிள்ளைக்கு வலிமை கொடுங்க அப்பா. அப்பா சோர்ந்து போன பிள்ளைக்கு பலன் கொடுங்க ராஜா. ஓர் அங்காரவா எல்லாம் உழந்து போன அனுபவங்கள் மாறட்டும். ஏசு நாமத்தில் உயிர் அடையட்டும். ஜப ஜீவியங்கள் விதாசிப்பு தியானங்கள் உமக்கென்று ஓடின ஓட்டங்கள் ஏசு உயிர் பற்றி எல்லப்பட்ட முன்பேட பலனோடு ஓட உமக்கென்று ஆயிரம் ஆத்மாக கொள்ளையிடுக்க கிருபை இறங்கட்டும். ஏசு நாமத்தால் அப்பா ஊழியம் செய்ய இடங்களில் எல்லா தடைகள் ஏசு நாமத்தை மாறட்டும். எல்லா போராட்டங்கள் ஏசு நாமத்தால் அப்பா எதிர்வருகின்ற பிரச்சனைகள் புயல்கள் கொந்தளிப்புகள் ஏசு நாமத்தால்
அப்பா வேலையில் மக்கள் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஏசுனத்தை மாறட்டும், ஏசுனத்தை இறங்கட்டும், ஏசுனத்தை இறங்கட்டும். ஒவ்வொரு அப்பா ஊழியங்கள் ரத்தை இறங்கட்டும் தகப்பனே. போராடுகின்ற அந்தகார லோகாத ஆளுமைகள் ஏழின் அதிகாரங்கள் இயேசு நம்ம எரிந்து பட்டு ராஜாமே. ஜனங்களை பிள்ளைங்களை ஊழியங்களை பாதுகாத்துங்க. ஒவ்வொரு அப்பா கொடுத்த ஒவ்வொரு பொருளை பாதுகாத்துங்களா. ரீதனா சந்திரவா தூதலை கொண்டு பாதுகாத்துங்களேன் அப்பா. பயந்து ஊழியம் செய்கின்ற என்ன நடக்குமோ எது வருமோ என்று கலக்கத்தோடு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுமே விசேஷத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே தீய மனிதர்களால் வருகின்ற எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு பாதுகாத்துக்கோங்க ராஜா. தூரமுடைய செட்டின் மறையிலே வைத்து பாதுகாத்துக்கணும். அவங்களுக்கு கண்ணில் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுங்க தகப்பனே. சந்தோர் யாந்தார் ருபக்கபா ஹாந்தரபா உனக்கு தேங்கி செய்ய ஒரு கைப்படாது என்ற வார்த்தையின்படி அப்படிவிட்ட அப்பா தகப்பனே தீமையில் ஜனத்துக்கு ஜனங்களுக்கு கூட மறையில் ஒழித்து வைத்து காப்பாற்றி நமக்கு நன்றி ராஜா. ஒழித்து வைத்து காப்பாரு கண்ணிலே உயர்த்துங்க அப்பா. ரியாசா தேனா பராக்கா தாந்தரபா யராகா ஷீகா பராக்ரபா அப்பா நீர் சேமையிலே ஆதரவு கிருபிக்கா நன்றி அப்பா. ரகந்தரபா அந்தோர சந்தோரி அந்த ரிபுக்கபா அந்தோரபா தேராவா ரகந்தரபா அந்தரபா எரிசமே பட்சிக்கப்படுவார்கள். பறந்து காக்கிற பட்சி போல் அவர் அதை பாதுகாக்கின்றார். யாஷத்தோ நோனபர அந்த கர்த்தர் உங்களை பாதுகாக்கின்றார். அக்னியாக வெயிலாக உங்களில் படுவதில்லை. பகலிலே வெயிலோ இரவில் நிலவோ உங்கள் சேதப்பட்டதை கர்த்தவங்களை ஆத்மா எல்லாத்தையும் விலைக்கு பாதுகாக்கின்றார். உங்களை செட்ட நிலையிலே மூடிமட்டு பாதுகாத்தோம் ராஜா. தூரா ஷீகா பராங்கபா அந்தோரபா எல்லாம் இயற்கை அளவுக்கும் சீற்றங்களுக்கும் அப்பா ஜனம் விலக்கி விடுவித்துக்கோங்க. அமெரிக்காவிலே அப்பா அந்த அணையிட்டு வீசு நாமதாலே அப்பா இழந்து கூட ஒவ்வொருக்கும் அப்பா நன்மைகள் கிடைக்கிட்டு அப்படி மனம் திரும்ப ரட்சிப்பீங்களா திரும்ப தன்னை எல்லாம் மனமேட்டி விட்டு திரும்ப கிருபை இறங்கட்டப்பா. தேசம் முன்போல நோக்குன்றாங்க அப்பா. ஆடல் பாடலோடு துதியோடு கூட சபை ஆராதனைகள் தோன்றிருந்தாங்க அப்பா. எல்லாம் காம களி ஆட்டங்கள் வெறிகள் நமக்கு வேதத்துக்கு விரோதமான இயற்கைக்கு பார்ப்பட்ட எல்லா பாவங்களை விட்டு ஒழிக்க ஜனங்கள் மனம் திரும்ப கிருபை இறங்கட்டதாக அப்பா. இழந்த எல்லாம் திரும்ப கிடைக்கட்டும் ராஜா. ரகாந்தரபா இயேசு நாமத்தால் நம்முடைய கோபம் அப்பா நீங்கள் அமைதியாக தகப்பனே. அப்பா ரியாஷா தோனா ஆந்தோரபா ஜனங்களே இறக்கமேங்க ராஜா. இறக்கத்தாக அப்பானே ராஜா. தூராபா ரகாந்தரபா ரகாந்தோனா சந்தோரபா மேற்கொண்டு தனியிட்டு தகப்பனே. இறக்கம் செய்யுங்க அப்பா, இறக்கம் செய்யுங்க ராஜா, இறக்கம் செய்யுங்கப்பா. மனம் திரும்ப கிருப தருணம் தானியங்கள் கொடுக்கப்படும் அப்பா. ரியாந்தோராகாபா ரகாந்தோரபா ரேகா நாஷேகே பேலாதனா பெரியாசபேல் பாங்கரகந்தோனா பராக நீமினாகரகந்தோரபேலா பர்போதனாதனா பர்போதனா சத்தோனா பராக்ரபா. ராஜாக்கு ஏற்பட்டதே எமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கத்தசிலர் அதிகாரங்களை அமர்த்தி வைக்கிறது யாந்தானா சந்திர நியாயத்தினால் சிங்காசனம் உறுதிப்படும். நியாயத்தோடு நீதி செய்ய அரசாட்சியை ஆளுமை செய்ய கிருபை இறங்கட்டப்பா. உண்மையாய் நியாயத்தோடு உண்மையாய் உத்தமத்தோடு அப்பா நீதி செய்யட்டு தகப்பனே. ரகாந்தோர்னா சந்தோரபா யாங்காபா ரகாபா ரகாந்தோரம் அந்த குழந்தையை கொண்டு நம்ம செப்டிட்டங்களை அந்த காரியத்தில் நீ நீதி செய்யப்பா. அந்த சிறுமியை கொண்டு நீதி செய்யுங்கப்பா. சிறு குழந்தைங்களை பாதுகாத்து சப்பா. சிறு குழந்தைங்கள் மேலே பிசாசு எல்லா எரிச்சல்கள் அப்பா கொலைவெறிகள் தாக்குதல் இயேசு நம்ம நடக்கூடாதுப்பா. ஒவ்வொரு குழந்தைகளையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க தகப்பனே. மொத்தத்தை மூடி மட்டும் பாதுகாத்து பிசாசுடைய கண்ணிகளுக்கு ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் தகப்பனே. குடும்பங்களையும் நீர் பாதுகாத்துக்கணும். விசேஷத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் ராஜா. பிசாசன் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து வயதேசிட்டு தகப்பன அவனுடைய எல்லா துஷ்டத்தனத்துக்கும் தகப்பன கொடூரமான சீரல் மதிலை மோதலிக்க பெருளம் போலிருக்க நீர் ஏழைக்குலாம் இருக்கின்றப்பா. ஏசுனால சீரர்கள் வெள்ளங்கள் அப்பா துஷ்டன் ஆரவாரங்கள் அடங்கட்டும் ஏசு நாமத்தாலே. மூர்க்கங்கள் கோபங்கள் வெறிகள் கல்யாணங்கள் அடங்கட்டும் ஏசு நாமத்தாலே. எரிந்து பட்டும் ஏசு நாமத்தாலே. தேவஜனத்துக்கு எதிரான எல்லா ஆரவாரங்கள் அடங்கட்டும் ஏசு நாமத்தாலே. ஷலாபா ரகாந்தரபா ரகாதன சந்தோனா பௌஷந்தோர பௌஷந்தரபா நீதின் சில நீர் ஒவ்வொரு வீட்டில் விதிப்பீராக ராஜா. வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்களை போல் வளர்கின்ற வார்த்தைப்படி கொடுத்த கண்டாய் வளரட்ட ராஜா. ஆசீர்வதிங்க பெருக இறங்கட்டும்.
ஒவ்வொரு மேல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு உள்ள உறுப்புகள்ல ஜீவன் இறங்கட்டும். கிறிஸ்துவின் மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேவ மகிமை இறங்கி வருகிறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். எல்லா கயிறுகள் எரியுது, எரியுது, எரியுது. எல்லா தகடுகள் எரியுது, எரியுது, எரியுது. தேவ அக்கினி, இயேசுவின் அக்கினி இறங்குது. பைல்ஸ் வியாதிகள் எரியுது, எரியுது, எரியுது. 3 நோய்கள் வேரோடு எரியுது. சுகமானே, நான் சுகமானேன். சொல்லுமா, இயேசு கிறிஸ்துவின் காயங்களா சுகமானேன், சுகமானேன். சொல்லுங்க வாய் திறந்து. இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார். தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தை. உங்கள் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் துருத்திலே வைத்திருக்கிறார். இந்த நாளில் அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆராதனையில தேவன் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஒருவரை ஆசீர்வதிங்க. ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோங்க. நன்மை கிருபையும் தொடரும். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுகமிக்கும் ஆராதனை நடைபெறும். எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த நம்முடைய பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஆமென். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகுங்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மை பெருக பண்ணுகிறது. ஆமென். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம என்ன பண்ணுது? ஆளுகை செய்ய வைக்கிறது. அவர் எப்படி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். நீங்கள் கீழ்ப்படுத்துங்க. எல்லாம் உங்களுக்கு கீழே தான். ஆமென். எல்லாவற்றையும் உங்களுக்கு கீழே தான் நான் வச்சிருக்கிறேன். உங்களை மேல வச்சிருக்கிறேன். ஆமென். நீங்க ஏன்னா நீ ஏன் பிள்ளை. ஆமென். நீ ஏன் சாயலால ஏன் ரூபத்துல உண்டாக்கப்பட்ட ஏன் பிள்ளை. நான் உன்னை மேன்மையா வச்சிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, சிறியவனை அவர் புழுதியிலிருந்து உயர்த்தி அவர் எப்படி வச்சிருக்கிறார்? குப்பையிலிருந்து எடுத்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவர் அமர பண்ணுகிற தேவன். அவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, நீங்கள் பழுகி பெருகுங்கள். ஆமென். உங்க பிசினஸ் பழுகி பெருகோ, உங்க களஞ்சியங்கள் பழுகி பெருகோ, உங்கள் வருமானங்கள் பழுகி பெருகோ. ஆமென். மந்தையை பெருக பண்ணுகிறது போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில மனிதர்களை பெருக பண்ணுவார். ஒருவர் நினைக்கலாம், எனக்கு உதவி செய்கிற மனிதர்கள் இல்லை என்று நினைக்கலாம். ஒருவேளை என் ஊழியத்தில் ஆத்துமாக்கள் இல்லை என்று நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை பெருக பண்ணுவேன். இந்த 2025 ஒரு பெருக்கத்தின் ஆண்டு. ஆமென். கர்த்தர் உங்களை பெருக பண்ண போறார். நீங்க எல்லா விதத்திலும் பெருக போறீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை அப்படியாக ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை பெருக பண்ண போறார். அந்த வசனத்துல போட்டிருக்கு, நீங்கள் ஜாதிகளை கீழ்ப்படுத்துங்கள். ஆமென். இந்த பூமியை கீழ்ப்படுத்துங்கள். பூமியில உள்ள எல்லாம் உங்களுக்கு கீழே. ஆமென். அவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார்? வாளா இல்ல தலையா வச்சிருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை
வாளாகாமல் தலையாக்குவார். நான் கீழாக மாட்டேன், மேலாதான் இருப்பேன். ஆமென். கர்த்தர் உங்களை மேலாக வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை தலையா வச்சிருக்கிறார். ஆமென். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பரலோகத்தை நிரப்புங்கள். கர்த்தர் வேதம் சொல்கிற கர்த்தர் உன் வாயை நன்மையினால் நிரப்புகிறார், திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வாழ வயது உனக்கு திரும்ப வரும். இந்த நாள்ல அவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் பலுகி பெருகுங்கள். ஆமென். அப்பா மீன் ஆசீர்வதிச்சார், நீ பலுகி பெருகுன்னு சொன்னார். அந்த மீன் பெருகிக்கிட்டே இருக்கு. எத்தனை மக்கள் சாப்பிட்டாலும், எத்தனை மிருகங்கள் அந்த மீன் எடுத்து பறவைகள்லாம் சாப்பிட்டாலும் இன்னைக்கு அந்த மீன்கள் பெருகிக்கிட்டே இருக்கு. ஆமென். அவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ பெருகு, பெருகுவாயாக, பெருகுவாயாக. ஆமென். அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து, சொல்லுங்க வாசிக்கலாம், அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆமென். ஆண்டவர் அவனை அழைக்கும் போது அவன் எப்படி இருந்தான்? ஒருவனா இருந்தான். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? அவர் ஒரு ஜாதிகளுக்கு தகப்பனா இருக்கிறான். இன்னைக்கு எல்லா மக்களும் அவனை ஆபிரகாம சொல்றாங்க. முஸ்லிம்கள் தகப்பனேன்னு சொல்றாங்க, யூதர்கள் அவனை தகப்பனேங்காங்க, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க ஜாதிகளின் தகப்பன். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகமெங்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு தகப்பனாக மாற்றினான். ஒருவனா இருந்தான், ஒரே மனுஷன். அந்த ஒருவனை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் எப்படி பெருக பண்ணினார். ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். அவனை நோக்கி பாருங்க, சாராளை நோக்கி பாருங்க. அதான் ஒரு எடுத்துக்காட்டுங்க. அவங்களை நோக்கி பாருங்க, எப்படி அவர்களை அழைத்தார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். அவன் சிறு வயதுல என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவன் தகப்பனுடைய தொழிலை செஞ்சிட்டு இருந்தான். அவங்களோட தகப்பனுடைய தொழில் விக்கிரகங்களை செய்து அதை விற்கிற ஒரு வேலை. கடவுள் அறியாத ஒரு ஜாதி. அப்போ ஒரு நாள் ஆபிரகாம் சிறு வயதுல இருக்கும்போது அவருடைய தகப்பன் தேராகு அவர் விக்கிரகங்களை கொடுத்து வித்துட்டு வான்னு சொல்லியிருக்கிறார். அவர் போய் ஊர்ல எல்லாம் போய் வித்துட்டு வரும்போது மாலையில இரவு நேரம் ஆயிட்டு, ரொம்ப நேரம் ஆயிட்டு வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா இருட்டிட்டு. அந்த காலத்துல இதே மாதிரி வசதிகள்லாம், வாகன வசதிகள்லாம் கிடையாது. உடனே ஒரு மரத்தடியில அவர் உட்கார்ந்து இருந்திருக்கிறார். அப்படியே உட்கார்ந்து வானத்தை பார்த்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது வானத்தை பார்க்குற அழகான நட்சத்திரங்கள், விண்மீன்கள் எல்லாம் தெரியுது. அப்போ அவர் நினைக்கிறார், இவ்வளோ நட்சத்திரங்கள், நிலா, சூரியன், சந்திரன், இவ்வளோ காரியங்கள் இருக்கு. நம்ம அப்பா செஞ்சு கொடுத்த இந்த சின்ன குட்டி பொம்மையால எப்படி இதெல்லாம் உண்டாக்கியிருக்க முடியும்? அப்பனா அதெல்லாம் உண்டாக்குன ஒரு கடவுள் உண்டு என்று அவர் யோசிச்சு கொண்டு இருந்திருக்கிறார். அப்போதுதான் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆமென், யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்து, ஆமென், அவருக்கு தோன்றினார். தோன்றி, மகனே, நானே வானத்தையும் பூமி உண்டாக்கின மெய்யான தேவன், நீ என்னை பின்பற்றி வா, உன் தகப்பனையும் தாயை விட்டு நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னபோது அவர் உடனே கீழ்ப்படிந்து அவருக்கு ஒப்பு கொடுத்தார். தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பின்பற்றினார். ஆமென். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிங்க. உன்னுடைய தவறான காரியங்களை, இந்த உலக எண்ணங்களை, உலக சிந்தையை, உலக கவலைகளை நீ விட்டுட்டு என்ன பின்பற்றி வா. நான் போதும், என் பாதம் போதும் சொல்லி என்ன பின்பற்றி வான்னு ஆண்டவர் சொல்ற. வேதம் சொல்கிற மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினாள். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆமென். நீங்களும் சொல்லுங்க, அப்பா, எங்களுக்கு உங்க பாதம் போதும், இந்த உலகம் வேண்டாம். ஆமென். யார் யார் இன்னைக்கு நீங்க முழுசா ஒப்பு கொடுத்து, ஏசப்பா எனக்கு போதுன்னு ஒப்பு கொடுத்து வர்றீங்களோ உங்க வாழ்க்கை செழிக்கும். ஆமென். நீங்க பெருகிக்கிட்டே இருப்பீங்க. ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு வந்துட்டான். அவனுடைய மேன்மையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டான். அவங்க தகப்பன் பணக்காரன். அந்த பணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நிலம் எனக்கு தேவையில்லை, நீங்க போதும், என் அப்பா போதும், அப்பா போதும்.
அவர் என்ன நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவே, உமக்கு மறைவானதொன்றும் இல்லையே, என்றும் என்றும் ஆராதிப்பேன். ஆமென். உம்மை ஒருவரே நான் ஆராதிப்பேன். வேதம் சொல்கிறது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம். இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஏசப்பாவையும் நேசிப்பாங்க, ஆனா எல்லா இதுக்கும் போவாங்க. ஆனா அப்படி இருக்க கூடாது. ஒன்னே ஒண்ணு, இயேசு மாத்திரம். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும். சொல்லுமா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. வாய் திறந்து சொல்லுங்க, அப்பா எனக்கு நீங்க போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆபிரகாம் வந்து, அப்பா எனக்கு நீங்க போதும் டாடி. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, அண்ட சராசரங்களை படைத்த, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைத்த மெய்யான தேவனே, நீங்க எனக்கு போதும்னு சொல்லி அவன் எல்லாவற்றையும் குப்பையா விட்டுட்டான். ஆமென். பவுல் சொல்றாரு, என் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் விட்டுட்டேன். எல்லாவற்றையும் எப்படி என்றாரா, குப்பையா நினைக்கிறான். உலகத்தெல்லாம் குப்பையா நினைக்கிறேன், நீங்க விட்டுட்டு வாங்க. உங்க எது நீங்க ஆண்டவரோட உறவாடுறதுக்கு தடை செய்தோ, ஆண்டவரோட உள்ள உறவை எது தடுக்குதோ அதை விட்டுருங்க, தூக்கி போட்டுட்டு வேண்டாம் போ, என் செல்லம் எனக்கு போதுன்னு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அவனை ஆசீர்வதித்து அவனை ஒரு ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார், அவனை பெருக பண்ணினார். ஆமென். வேதம் சொல்கிறது, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு மட்டும் இல்ல, அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய சந்ததியும் தொடர்ந்தது. ஆமென். ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு சந்ததி சந்ததியா தொடர்ந்தது. இயேசு கிறிஸ்துவின் வம்சம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை கடவுளே இந்த அவருடைய வம்சத்துல தான் பிறந்தார். ஆமென். இன்னைக்கு பூமியில உள்ள வம்சம் எல்லாம் உங்களுக்குள்ள, உங்க சந்ததிக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், அவர் போதும். அப்பா உங்க நீதி எனக்கு போதும். கல்வாரி சிலுவையிலே அவர், வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவே நமக்கு நீதியானார். அந்த நீதியை பின்பற்றுங்க. ஆமென். இயேசு நீர் சிலுவையிலே சிந்தின பட்ட பாடுகள், அப்பா அந்த நீதி எனக்கு போதும். என் சுயநீதியெல்லாம் அழுக்கான கந்தைன்னு சொல்லி அதை தூர தூக்கி எரிஞ்சிட்டு இன்னைக்கு உங்க நீதி போதும்பா, உங்க தியாகம் எனக்கு போதும், உங்க தியாகத்தினாலதான் நான் வாழ்றேன்ப்பா. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே இயேசுவே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்வதோ உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே இயேசுவே. ஆமென். உங்க கிருபை எனக்கு போதும்பா. 2 பேர் ஆலயத்துக்கு போறான். ஒருத்தன் சொல்றான், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். அந்த ஆயக்கார மாதிரி இல்ல, நான் அவ்வளோ நல்லவன் சொல்லி பேசுறான், அவன் சுயநீதியே பேசுறான். ஆனா ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையா இருப்பா, நான் ஒண்ணு இல்லப்பா, எல்லாம் உங்க தியாகம்பா, உங்க நீதிப்பா. கிறிஸ்துவே நமக்கு நீதி. ஆமென். அவன் தான் நீதிமான் ஆண்டவர் சொன்னார். அவனை தான் கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆமென். எவன் நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவர் சமூகத்துல வந்து, எல்லாம் நீங்க தான்ப்பா, எல்லாம் உங்க தியாகத்தினால வந்ததுப்பா, என்னுடைய சுயத்தினால என்னுடைய பக்தியினால ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் உங்களால வந்தது. ஆமென். பேதுரு சொல்றார், எங்களுடைய சுய சக்தியினால் பக்தியினால் நாங்க இவனை நடக்க பண்ணல, எல்லாம் கிருபை. ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே. சொல்லுமா, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை வாழ வைத்தது, உங்க கிருபையா என்னை நடத்துகின்ற
நின்றது. ஆமென். ஆண்டோடைய கிருபை. அன்னைக்கு ஆபிரகாம் முழுவதும் அவனுடைய சுயநீதியை விட்டுட்டு விசுவாசத்தோடு அவருடைய கிருபையை சார்ந்து விட்டுட்டு வந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். அவனை எப்படி மாற்றினார்? ஆடு மாடு ஒட்டகங்கள் நிறைந்த ஒரு சீமானாய் கர்த்தர் மாற்றினார் என்று வேதம் சொல்லி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டு உங்களை எப்படி என்ன பண்ண போறார்? அவர் பெருக பண்ண போறார். ஒரு சீமானாய் மாற்ற போறார். உங்க பிசினஸ் வளர்ந்து பெருகும். இந்த வருஷம் உங்க பிசினஸ் வளர்ந்து பெருகும். பல கிளைகள் விடத்தக்கதாக உங்க பிசினஸ் பெருகும். இன்டர்நேஷனல் பிசினஸா பெருகும். உங்க ஊழியம் வளர்ந்து பெருகும். ஊழியத்தின் எல்லைகள் விரிவடையும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 3வது வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து, ஆமென், அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். ஆமென். இந்த வருஷம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும். ஆமென். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை எப்படி மாட்ட போறாராம்? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்து, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்ய போறார். இந்த வருஷம் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து, உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்தெந்த பகுதியில பாழாய் போனது இனி எழும்ப சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறார். உங்க வாழ்க்கையை ஒரு ஏதேனை போல மாத்த போறார். ஆமென். ஏதேன் தோட்டம் ஒரு செழிப்பான தோட்டம். அந்த தோட்டத்துல 4 நதிகள் ஆண்டவர் உண்டாக்குன. ஒரு 2 பேருக்காக கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு 4 நதியை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். ஆமென். இந்த ஆண்டு உங்களை பெருகப்பட போறார். ஆமென். உங்க வாழ்க்கை கர்த்தருடைய தோட்டத்தை போல மாறப்போகுது. உங்க வீடு கர்த்தருடைய தோட்டத்தை போல மாறப்போகுது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதுல கேட்க போகுது. ஆமென். ஒருவேளை துக்கத்தை இத்தனை ஆண்டுகள் நீங்கள் துக்கப்பட்டு வேதனை பட்டு கலங்கி போய் நீங்கள் இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசித்திருக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை பார்த்து சொல்றார், உன் வீடு ஒரு ஏதேனை போல மாறப்போகுது. கர்த்தருடைய தோட்டத்தை போல மாறப்போகுது. எந்த இடத்துல கண்ணீர் துக்கம் வேதனை அனுபவித்தீர்களோ அதே இடத்துல மகிழ்ச்சினால் உன்னை நான் நிரப்ப போறேன். கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும். துதியின் கீத சத்தம் உண்டாயிருக்கு. எந்தெந்த வீட்டுல புலம்பல் இருந்ததோ இனி அந்த வீட்டுலாம் துதியின் சத்தம் கேட்கும். ஆமென். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திடுவோ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. ஆமென். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்ந்திருப்போம். இனி கவலை இல்லை, இதுல ஆளுக இல்ல. புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரை மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் துதி பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திருப்போம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி புகழ்ந்து கொண்டாடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து 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 மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம்.
தூயவரில் மகிழ்ந்திருப்போ. ஷதரபரி பலதரதரமே. ஹல்லேலூயா. ஆமென். துதித்து துதித்து மகிழ்ந்துட்டே இருப்போம். ஆமென். உங்க வீடுகள்ல துதியின் சத்தம் கேட்க போது இந்த ஆண்டு. ஆமென். கர்த்தர் உங்களை பெருக பண்ண போறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணின தேவன், சாராளை பெருக பண்ணின தேவன், ஈசாக்கை பெருக பண்ணின தேவன். வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு ஆமென் பஞ்ச காலத்துல விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலன் கொடுத்தார். இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமே என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமே. இந்த ஆண்டு முழுவதும் நம்ம ஆசீர்வாதமாவே இருப்போம். ஆமே. ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்னு கிடையாது. இந்த வருஷத்துல 365 நாளும் 66 நாள் இருந்த அதுலயும் நம்ம ஆசீர்வாதமாவே இருப்போம். சொல்லுங்க, நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். கர்த்தர் எங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்தினார். ஒரு ஜாதிகளின் தகப்பன் என்று பெருமைப்படுத்தினார். ஒரு நாள்ல ஒரு சின்ன பையன் ஒரு பொம்மை செஞ்சு விற்கிற ஒருவன் ஒரு ஜாதிகளுக்கு தகப்பன் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து பெருமைப்படுத்தினதே. இந்த வருஷம் உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உங்களை வேதனை கேவலப்படுத்தின மக்கள் முன்னாடி, உங்களை தூசித்த மக்கள் முன்னாடி கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்க வீடு ஏதேனை போல இருக்கும், பரலோகத்தை போல இருக்கும். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஆமே. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 54:3. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஆமென். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஆமென். இந்த வருஷம் நீங்க வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக போறீங்க. ஆமென். சொல்லுங்க, நான் இந்த வருஷம் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலையும் இடம் கொண்டு பெருக போறேன். என் சந்ததி சுதந்திரிப்பாங்க. ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் பிள்ளைங்களுக்கு வேலையே இல்லை, என் பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த வருஷம் உங்க சந்ததி சுதந்திரிக்கிற ஒரு ஆண்டு. ஆமென். உங்க சந்ததிகள் பல உயர்ந்த இடங்களை, பல அந்தஸ்துகளை, நல்ல காலேஜ, நல்ல கோர்ஸ் இந்த வருஷம் சுதந்திரிப்பாங்க. ஆமென். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் மகிமையா இருக்கும். ஆமென். அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கலாம். 2வது வசனம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும். ஆமென். தடை செய்யாதே. ஆமென். கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆமென். இது விசுவாசத்தை குறித்து போட்டு உங்க இருதயத்தில் உள்ள அந்த எண்ணங்களை பெருசாக்குங்க. ஏன்னா நம்ம பெரிய கடவுளை ஆராதிக்கிறோம். வானத்தை பூமி உண்டாக்கின தேவனை ஆராதிக்கிறோம். எனவே அவர்கிட்ட கேட்கும் போது பெருசா கேளுங்க. ஆமென். நீங்க அறிக்கப்படும் போது பெருசா அறிக்கப்படுங்க. நாங்க இப்படிலாம் நடக்கும், என் வாழ்க்கை எதை விரும்புறீங்களோ அதை விட பெருசா கேளுங்க. ஆமென். நாங்க பெரிய வீட்டுல குடியிருப்போம். சொல்லுங்க, பெரிய கார் வாங்குவோம். என் பிள்ளைங்க மேலான இடத்துல இருப்பாங்க, பெஸ்டா இருப்போம். நாங்க ஆரோக்கியமா இருப்போம், மரணம் இல்லாம வாழ்வோம், வியாதி இல்லாம வாழ்வோம். நல்ல பெஸ்டா கேளுங்க ஆண்டவர்கிட்ட. உங்க விசுவாசத்தின் எல்லையை விரிவாக்குங்க, உங்க எண்ணங்களை விரிவாக்குங்க. ஒரு குறுகிய எண்ணத்துல இருந்து வெளியே வாங்க. ஆமென். வானத்தையும் பூமியும் எவ்வளவு வித்தியாசமா, அவ்வளவுக்குள்ள உன் எண்ணத்தை விட என் எண்ணம் பெருசு ஆண்டவர் சொல்றேன். ஆண்டவருடைய எண்ணம் எப்படி இருக்கோ அந்த எண்ணத்துக்கு வாங்க. அவர் இந்த பூமியை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாரு? ஆழத்துல இருள் இருந்தது, விசுவாசத்துல பேசினாரு, வெளிச்சம் உண்டாகட்டுனார், வெளிச்சம் உண்டாயிட்டு. ஒரு சூரியனே உண்டாயிட்டு. ஆண்டவர் பெருசா பேசினார், பெருசா உண்டாக்குனார். அவர் விசுவாசத்தினாலே உலகங்களை உண்டாக்குனார், வார்த்தையின் மூலமாய் உலகங்களை உண்டாக்குனார். நீங்களும் பெரிய பெரிய காரியத்தை விசுவாசி. ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தால மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளை. எனவே பெருசா கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல பெருசா பேசுங்க. உங்க விசுவாச எண்ணங்களை, எல்லைகளை விரிவாக்குங்க. உங்க எண்ணங்களை விரிவாக்குங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும்.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமை, விசுவாசிங்க. நீங்க விசுவாசிச்சா, நீங்க மலையை பார்த்து பேந்து போனா அது அப்படியே நடக்கும்னு ஆண்டவர் சொல்றார். எனவே விசுவாசத்தை பேசுங்க. உங்க விசுவாச எண்ணத்தை பெருசாக்குங்க. நீங்க உங்க அறிக்கையை உறுதியா நில்லுங்க. விசுவாசத்துல உறுதியா இருங்க. ஆபிரகாம் வேதம் சொல்லுகிறது, அவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அறிந்து அவன் விசுவாசிச்சு அந்த விசுவாசத்தை என்ன பண்ணான்? அறிக்கை செய்யறதுல உறுதியா இருந்தானா. ஆமென். ஏறக்குறைய 75 வயசுல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு குழந்தை தருவன். நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அவன் விசுவாசித்தான். நீங்க விசுவாசிங்க. உங்க எல்லைகளை விரிவாக்குங்க, உங்க எண்ணங்களை விரிவாக்குங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். என் அப்பா பெரிய தேவன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சாலமன் சொல்றான், நான் பெரிய கடவுளை ஆராதிக்கிறேன், நான் அவர்கிட்ட பெருசா கேட்கிறேன். ஆமென். எனவேதான் அவன் பெரிய ஆலயத்தை கட்டுறான் கடவுளுக்கு. ஆமென். விசுவாச அளவை பெருசாக்குங்க. கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை பெருக பண்ண போறார். ஆமென். நிறைவான நன்மையினால் நிரப்ப போறார். நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புவீர்கள். நீங்கள் பலுகி பெருகி பரலோகத்தை நிரப்புவீர்கள். ஆமென். ஷாதர பிரபர பலபரி பலபரி பலதர பலபரி. நல்ல வாய் திறந்த நீ வாசையில ஒரு பெருக்கத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊத்துறார். ஒரு பெருக்கத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு பெருக்கத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். ஒரு செழிப்பின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். நல்ல வாயை திறந்து அப்பா என்ன நிரப்புங்க. ஓ, செழிப்பின் அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்க. ஆமென், ஆமென். ஊற்றுகிறார். ஆபிரகாம் அவன் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு தசமபாகத்தை கொடுத்தான். நீங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருக்கும்போது கர்த்தர் உங்களை அநேகத்தின் பேர் அதிகாரியா மாற்றுவார். ஆமென். இந்த ஊழியத்துல விதைக்க விரும்புனீங்கன்னா இந்த ஊழியத்துல நீங்கள் கூகுள் பே மூலமா நீங்க விதைக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு பெருக பண்ணுவார். நல்ல வாயை திறந்து அப்படியே ஜெபிக்கலாம். ஒவ்வொரு மேலும் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. பெருக பண்ணின தேவன். ஆபிரகாம் ஒருவனா இருக்கும் போது நீர் அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை பெருக பண்ணி, அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினீர் அப்பா. இந்த நாள்ல யார் அப்பா ஒரு சிறிய நிலைமையில நான் இருக்கிறேன், ஓ என் சொந்த குடும்பம் ஏமாத்திரம் சொல்லி தன்னை தாழ்த்தி, அப்பா நீங்க தான் எல்லாம், நான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி வர்றாங்களோ அவங்க ஒவ்வொரு மேலும் உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. பெருக்கத்தின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. உங்க ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். கட்டவிழ்க்கிறேன் பெருகட்டும். ஒவ்வொரு பிசினஸும் பெருகட்டும். ஒவ்வொரு ஊழியங்கள் பெருகட்டும். சரீரத்தின் ஆரோக்கியம் பெருகட்டும். சாகாமை அழியாமை பெருகட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும். மரண கட்டுகள் உடையட்டும். எரியட்டும். அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள அக்கினி இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். ராப்ரா காஃபரா பாலா பரி பாலாதரா பரி பாலாதரா பரி பாலாதரா பரி பா ஓரா பரா பரி பாலாதரா பரி பாலாதரா பரி பாலாதரா பரி பாலாதரா பரி பாலாதா ஓரா பரா பரி பாலாதரா பரி பாலாதரா பரி பாலாதரா பரி கபரி பாலாதரா பரி பா ஓ ஷாதரா பரா பாலா பரி பாலாதரா பரி பாலாதரா ஓலா பிரகா பரா பரி பாலாதரா பரி பஷபரபா தியாக்கி நடத்திடுவான் தாண்டு தேவை எல்லாம் சந்திப்பா நீதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா நீதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா 5 அப்பங்களை 1000 பெருக செய்தான். சொல்லுமா 5 அப்பங்களை 1000 பெருக செய்தான். 5000 ஆண்டு
ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். எனவே ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். ஆடைகள் வரவழைத்தான், மன்னாவால் உணவளித்தான். ஆடைகள் வரவழைத்தான், மன்னாவால் உணவளித்தான். பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். ஆமென். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். பாடி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அப்பா பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இந்த ஆண்டு பழகி பெருகி பூமியை நிரப்புவா என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையை செழிக்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். சம்பூர்ண ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க. நன்மை கிருபையும் தொடரட்டும். எல்லா போராட்டங்களும் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். சந்தோஷத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொரு வீடுகளிலும் மகிழ்ச்சியும் சத்தமும் துதியின் சத்தம் கேட்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா கன மகிமையும் முக்கிய செலுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹalleluya. God bless you all.